நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். அனைவருக்கும் வணக்கம். இந்துத்துவம் இந்து தேசியத்திற்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் என்ற தலைப்பில் மதுரையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஒரு கருத்தரங்கத்தை சோசலிச மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சார்பாக நடத்த இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. இதுவரைக்கும் தேவர் ஒரு சாதி வெறியர், தேவர் குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக இருந்தார், தேவரால் தான் சாதி கலவரமே நடந்துச்சு, முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்கணும்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் குறித்து மிக மிக இழிவான கருத்துக்களை பதிவு செய்த, அவர் வாழும் காலத்தில் நடத்திய அத்தனை போராட்டங்களையும் ஆதரிக்காது, அவர் தொடர்ச்சியாக சிறைவாசம் படும்போதெல்லாம் அந்த சிறைவாசத்தை ஆதரித்து அவருக்கு எதிரான எதிர்பிரச்சாரத்தை செய்த, ஏன் இப்போது வர இரு கண்கள் கூட்டம், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தெய்வ திருமணார் சொன்னதுனாலேயே இரு கண்கள் கூட்டம் என்றும், டாபர் ஐயா என்றும், சாதிவரியர் என்றும் அவரை இழிவுபடுத்திய கும்பல் இப்பொழுது அவரை கையில் எடுத்திருக்கிறது. தேவரை திராவிடம் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறது. எதற்காக இந்த கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம் என்ன, இதில் யார் யார் கலந்து கொள்ள போறாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நேற்று இந்த அறிவிப்பை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. இந்த அறிவிப்பை பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டம் பாருல வடிவேலு, அது மாதிரி நான் ஷாக் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா யார் யாரெல்லாம் தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இணைஞ்சு இந்துத்துவம் இந்து தேசியத்திற்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும். இந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற ஆட்களை பார்த்தா மதுக்கூர் ராமலிங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர், சிபிஎம்னுடைய ஒரு அமைப்பு, கொளத்தூர் மணி, திவிக திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர், முருகவேல் ராஜன், பாட்டாளி மக்களிலிருந்து பிரிஞ்சு போயினவர் முருகவேல் ராஜன், அப்புறம் தோழர் தியாகு, திராவிட ஆதரவாளர், பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்பவர், உதயகுமார் பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்வர், பசும்பொன் பாண்டியன் பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்வார், வாஞ்சிநாதன் அவரும் பெரியாரிஸ்ட் தான், கம்யூனிஸ்ட் ஆனால் பெரியாரிஸ்ட், மதியவன் இரும்புரை அவரும் திராவிட ஆதரவாளர், பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்வார், வைரமுத்து இவரும் திராவிட ஆதரவாளர், பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்வார், பால்ராஜ் வழக்கறிஞர் பெரியாரிஸ்ட், டிஎம் மூர்த்தி சிபிஐ ஆனாலும் அவர் பெரியாரிஸ்ட், நெல்லை முபாரக் அவரும் திராவிட ஆதரவாளர் தான், சேது கருணாஸ் இப்போதைக்கு அவர் திராவிட ஆதரவாளர், பொழிலன் திராவிட ஆதரவாளர் பெரியாரிஸ்ட், தோழர் கூக்கா பாவலன் அவரும் விசிகா பெரியாரிஸ்ட் தான், பெரியார் ஆதரவாளர், திராவிட ஆதரவாளர், சூர்யா சேவர் முழுநேர திராவிட ஆதரவாளர், பெரியாரிஸ்ட், ஒட்டு திண்ணை, அப்புறம் கேஎம் ஷரீப் அவரும் பெரியாரிஸ்ட், திராவிட ஆதரவாளர், தோழர் மனோகரன் பாட்டாளி வர்க்க சமரநணி பெரியாரிஸ்ட், திராவிட ஆதரவாளர், தோழர் விநாயகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆனாலும் திராவிட ஆதரவாளர், பெரியாரிஸ்ட், தோழர் குமரவேல் இயற்கை வேளாண் அறிஞர் அப்படின்னாலும் பெரியாரிஸ்ட், திராவிட ஆதரவாளர். ஒட்டுமொத்தமான பெரியாரிஸ்டுகளும் சேர்ந்து எந்த ஈவேரா கடைசி வரைக்கும் தேவர் திருமகனாரை எதிர்த்தாரோ அந்த பெரியாரிஸ்டுகள் வந்து தேவரை கொண்டாட இந்துத்துவம் இந்து தேசியத்துக்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகம் அரசியல் இப்போ தான் தெரிஞ்சுது. அது தேவர் திருமகனார் முன்னெடுத்த ஆன்மீகம், தேவர் திருமகனார் முன்னெடுத்த அரசியல், அது இந்து தேசியத்திற்கு எதிரானது, இந்துத்துவாக்கு எதிரானது, இந்து கும்பல்களுக்கு எதிரானது. அவர் தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டு அடிப்படையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் கோட்பாட்டு இணங்க, திருமூலருடைய கோட்பாட்டுக்கு இணங்க, வள்ளலார் வைகுந்தருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டை கட்டமைப்பதற்காக பாடுபட்ட தமிழர்களில் ஒரு சித்தர் போல வாழ்ந்த ஒருவர், நேரடியாக இந்துத்துவாக்கு எதிரான ஒரு பண்பாட்டு புரட்சியை தமிழர் நிலத்தில் மெய்யியல் கோட்பாட்டை நிறுவனம் சொல்லி அதன்படியே வாழ்ந்தவர், நிறுவனம்னு பேசியவர் மட்டும் கிடையாது, அதுபடியே வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை இதுவரைக்கும் இந்துத்துவாவுடைய ஆளாக இந்த திராவிட கும்பல் தான் காட்டியது. அவர் இறைவனை வணங்குகிறாரு, அவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர், அவர் இறைபக்தி கொண்டவர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தொடர்ச்சியா ஈவேரா தேவர் திருமகனாரை இழிவுபடுத்தியே வந்தார். எந்த ஈவேரா தேவரை இழிவுபடுத்தினாரோ அந்த ஈவேரா கும்பல் இப்போ தேவரை கொண்டாடுது. இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க தெரியுமில்ல, தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள்
முத்துராமலிங்க தேவருடைய கோட்பாடுகளை, அவருடைய சிந்தனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைச்சார். சொல்லப்போனால் மூக்கையா தேவருடைய கூட்டத்துக்கு பிறகு, மூக்கையா தேவருடைய கூட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுது. என்ன சம்பவம்? தன் வாழ்நாள் முழுமைக்கும் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலத்தில் தன் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதிக்கு தலைவர் தன்னுடைய தள்ளாத வயதில் 28 வயசு பொண்ணை மகள் போல வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்னுடைய சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சமூக நீதி போராளியா? இவர் முதலாளி அப்படின்னு சொல்லி சீமான் போறார். ஈவேராவை தேவர் திருமணாரோட ஒப்பிட்டு உடைக்கிறார். முக்கிய கூட உசிலம்பட்டியில். அப்போ தான் ஒட்டுமொத்தமான திராவிட கும்பலும் பெரியார் கும்பலும் கதற ஆரம்பிக்கும் 2023. அதற்கு பிறகு தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவருக்கு இப்போ கூட்டம் போட்டார். எங்க விருகம்பாக்கத்தில். அந்த கூட்டத்தில் கூட தேவர் திருமணாருடைய புகழை பேசும்போது குற்றப்பரம்பரை சட்டம், இந்த சட்டத்தை எதிர்த்து தேவர் திருமணார் போராடி சிறைக்கு போறாரு. கைரேகை வைக்காத கட்டவரில் வெட்டி வீசுன்னு சொல்றாரு. அப்போ அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் தேவர் திருமணார் போராடும் போது தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம், பிரமலை கல்லர், ஆப்பநாட்டு மறவர், கொண்டையங்கோட்டை மறவர், அதே போல் ஊராணி கவுண்டர், வன்னியரில் ஒரு சில மக்கள், அப்புறம் குறவர் சமூகம், இப்படி 84 சமூகத்திற்கு ஒரு குற்றப்பரம்பரை சட்டத்தை அடக்குமுறையை வெள்ளக்கார ஏவும்போது தேவர் திருமணார் போராடினார். ஜீவானந்தம் கூட நின்னாரு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னார் ஈவேரான்றாங்க. அந்த மானத்தை வெள்ளக்காரன் தமிழருடைய மானத்தை பறிக்க பார்க்குறான். யாரா இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு 6 மணிக்கு வந்தாலும் மாலை மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கணும். திருமணமே முடிஞ்சிருந்தாலும் கூட வீட்டில் தங்க முடியாத நிலைமையில் ஒரு கொடும் சட்டத்தை ஒட்டுமொத்தமான சமூக மக்களையும் குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது ஏன் ஈவேரா ஒரு கருத்து கூட சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை சீமான் எழுப்பினார். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஈவேரா பிம்பம் உடைக்கப்படுகிறது, தேவர் பிம்பம் எழுப்பப்படுகிறது. இன்றைய தலைமுறை தேவர் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு நுழைய லாயக்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் சாதி வெறியரா? உழைக்கிற கையில் ஒரு கை உயர்ந்தது ஒரு கை தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இறைவனை கூட 2 கைகளை கூப்பித்தான் வழிபடுகிறோம் என்று அவர் முழங்கியிருக்கார் என்று தேவர் சொன்னதை எடுத்து அண்ணன் சீமான் பேச ஆரம்பிச்சார். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த திராவிட கும்பல் டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆன உடனே கையில் எடுத்தாங்க. இன்றைக்கு முத்துராமலிங்க தேவருடைய ஆன்மீகமும் அரசியலும் அது தமிழர்களுக்கானது, தமிழர் நிலத்துக்கானது அப்படின்னு பேச இருக்கிற இந்த பெரியாரிய கும்பல், இந்த திராவிட கும்பல், இந்த திராவிட கும்பலுடைய மூலவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி 1957 இம்மானுவேல் சேகரனுடைய படுகொலைக்கு பிறகு தேவர் திருமணார் பொய்யான வழக்கில் முதல் எஃப்ஐஆர் போடும்போது தேவர் திருமணாருடைய பேர் இல்லை. எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்பட்டு நேருவின் அழுத்தத்தினால அந்த மாத இறுதியில், அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் தான் தேவர் திருமணர் கைது செய்யப்படுறார். முத்துராமலிங்க தேவரை காவல்துறை கைது செய்ய உடனே ஈவேரா ஒரு அறிக்கை வெளியிடுறார். எங்க விடுதலையில் அந்த அறிக்கையில் சொல்றாரு, பொதுவாக ஒருவருடைய கைதை கண்டித்து அறிக்கை வரும். கைதை கண்டிக்கலைன்னா அமைதியாக இருப்பாங்க. ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ ஒருத்தருடைய கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் கைதை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டு யாராக பார்த்துருக்கோமா? முத்துராமலிங்க தேவருடைய கைதை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டாரு ஈவேரா. இதை இந்த கருத்தரங்கத்தில் பேசுவாங்களா? அந்த அறிக்கையில் என்னென்ன இருந்துச்சுன்னு பேசுவாங்களா? அந்த அறிக்கையில் அவதூறுகளை மட்டுமே பேசினார் ஈவேரா. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக மேடைகளில் பேசியிருக்காரு. இப்போ கைது பண்ண உடனே, முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண உடனே சில பார்ப்பன பத்திரிகைகள், கல்கி, தினமணி உட்பட பார்ப்பன பத்திரிகைகள் முதலை கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டன. எதிர்கட்சிகள் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருப்பது மட்டும்தான் ஒரு கொள்கையாக மாறிடுமா? அவர் எதிர்கட்சிகள் ஆட்சி அமைந்தா அந்த ஆட்சியில் ஏதாவது மந்திரி சபை கிடைச்சா அதில் அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர், தன்னுடைய சாதிக்கு தலைவராக இருந்து கொண்டு சாதிய மக்களுடைய வாக்கை வாங்கி 2 எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வைத்துக்கொண்டு அவர் ஏதாவது அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. எம்எல்ஏவுக்கு நிற்பார், எம்பிக்கு நிற்பார். எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் எம்எல்ஏ பதவி மட்டும் ராஜினாமா பண்ணார் அப்படின்னா, எம்பி பதவியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிக சம்பளம் கிடைக்கும் என்பதால். இந்த வார்த்தையை ஈவேரா பதிவு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்து சாதாரண காவி வேட்டியை உடுத்தி கதர் உடையை உடுத்தி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து தன் சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக பங்கிட்டு அதை ஏழையிடம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு உயிரெழுதி வச்ச ஒருவரை பொது வாழ்க்கையில் துள்ளியளவு எங்கேயாவது தேவர் திருமணர் இந்த இடத்துல காசு வாங்கினார், இவங்க கிட்ட காசு வாங்கினார். பொது வாழ்க்கைக்கு தன் பணத்தை, எத்தனையோ மேடையில் அவர் பேசுறாரு, பொது வாழ்க்கைக்கு இதுவரைக்கும் என்னுடைய பணத்தை தான் நான் செலவு பண்ணியிருக்கேன், யாருடைய பணத்தை நான் எடுத்துக்கொண்டது கிடையாது என்று பேசிய வாழ்ந்த ஒருத்தரை இதுவரைக்கும் தேவரை யாராவது ஒருத்தர் தேவர் இந்த இடத்துல இப்படி பண்ணாருங்க, இதில் காசு வாங்கினாருங்க, பாராளுமன்றத்துக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் என்று இருக்காங்க. இவன் புத்தி எங்கே போது பாருங்க, பணத்து மேலே.
பாராளுமன்றத்தில் அதிக சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக அவர் பாராளுமன்றத்தை உறுப்பினராக இருந்தார். ஒரு ஆள் போய் என்ன பண்ண போறாரு இவருக்கு பாராளுமன்றத்தில் என்பதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று இழிவுபடுத்திய இந்த ஈவேரா கும்பல், இந்த பெரியாரிய கும்பல், இந்த திராவிட கும்பல் இன்னைக்கு தேவர் எதுக்கு கொண்டாடுது? தேவர் பணத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரா, இல்லை ஈவேரா பணத்துக்காக அரசியல் செய்தாரா என்று வாதம் நடத்தலாமா? கருத்தரங்கம் வைக்கலாமா? அதை கலந்தாட செய்யலாமா? ஈவேரா ஒரு பேர் வச்சா காசு, சாப்பிட போனா காசு, ஒரு வீட்டில் உட்கார்ந்தா காசு என்று மக்களுடைய காசை உண்டியல் குலுக்கி வாங்கி, எங்கேயாவது தேவர் திருநாள் உண்டியல் குலுக்கி வாங்கியிருக்காரா? பேர் வைக்க காசு வாங்கியிருக்காரா? கூட்டத்துக்கு போனது காசு வாங்கியிருக்காரா? காசு வாங்கின செய்தி ஏதாவது உண்டா? இப்படி காசு வாங்கி இடத்த வாங்கி போட்டது ஈவேரா. இன்னைக்கு 54,000 கோடிக்கான பெரிய மதிப்புள்ள பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனமாக அது மாறி இருக்குன்னா ஈவேரா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட படத்தை வாங்கி பணத்தாசை பிடித்து எம்மாறாதா ஈவேராவுடைய கொள்கைகளை, திராவிட கொள்கைகளை பேசுவதற்கு நாடகம் போடும்போதும் தன்னுடைய இடத்துல அந்த நாடகம் போடுவதற்கு வாடகை கொடுத்தாதான் நாடகம் போட விடுவேன்னு சொன்ன கஞ்சப்பைய இவர் தேவர் திருமணாரை பாராளுமன்றத்தில் இவர் பணத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான்னு சொல்றாங்களே, அந்த ஈவேரா கும்பல் தேவரை கொண்டாட தகுதியோ உரிமையோ என்ன மனசாட்சியில் கொண்டாடுறீங்க? இதுவரைக்கும் தேவர் திருமணாரை இந்த குளத்துருமணியோ இந்த சோகால்டு இந்த இதில் கலந்து கொள்கிற கூட்டமோ என்னைக்காவது தேவர் திருமணாருடைய ஜெயந்தி அன்று அக்டோபர் 30 ஒரு மலர் வணக்கம் செலுத்தி, ஒரு நினைவஞ்சலி சொல்லி, இல்லை தேவர் திருமணாருடைய புகழை பேசி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? தேவர் திருமணாரை கொண்டாடியதற்காகவே, அவருடைய ஜெயந்தியில் கலந்து கொண்டதற்காகவே அண்ணன் சீமானை தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்த முடியுமான்னு கேட்டவர் தான் குளத்துருமணி. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை தேவரை கொண்டாட போறீங்க? திட்டமிட்டு இரு சமூக மக்கள் அண்ணன் தம்பியா வாழ்ந்த, இன்றைக்கும் அண்ணன் தம்பியாக நினைக்கிற இரு சமூக மக்களை, தேவேந்தரை பிரித்தாலும் சூழ்ச்சியில் அரசியல் செய்வதற்காக அந்த கொலைக்கும் தெய்வ திருமலா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை நீதிமன்றம் சொல்லுது. பொய்யான வழக்கில் தேவர் திருமகனார் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மட்டுமே கைது செய்யப்பட்டார். அதனால தான் நீதிபதி சொல்றாரு, தேவர் கனவில் கூட இன்னொரு உயிரை கொலை செய்வாரா என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஈக்கும் எறும்புக்கும் துரோகம் நினைக்காத ஒரு மனுஷனை ஒரு உயிரை கொள்ள சொல்லியிருப்பாரா என்று இமானுவேல் சேகர் கொலை வழக்கிலிருந்து தேவர் திரும்ப விடுதலை செய்யப்படுறாரு. ஆனால் ஒரு வருஷம் சிறையில் இருந்து தான் விடுதலை செய்யப்படுறாரு. ஆனால் சிறையில் இருந்ததுனாலே இந்த கொலை இவர் தான் பண்ணாரு. முதலுத்தூர் கலவரத்திற்கே முத்துராமலிங்க தேவர் தான் காரணம், இமானுவேல் சேகர் கொலை வழக்கே முத்துராமலிங்க தேவர் காரணம் இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற ஏன் இந்த வன்னியரசெல்லாம் 2 ஆண்டுக்கு முன்னாடி கூட இமானுவேல் சேகர் கொலைக்கும் முத்துராமலிங்க தேவர் காரணம், ஒரு கொலையாளியை போய் சீமான் ஆதரிக்கலாமா? கொலை செய்யப்பட்டவரையும் கொண்டாடுவாரு, கொன்னவரையும் கொண்டாடுவாரா அப்படின்னு கேட்டு வழக்கு போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையிலிருந்து திரும்ப பெற்றார் வன்னியரசு. அண்ணன் சீமான் அவர்கள் மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கும் வீரவனுக்கும் போஸ்ட் விட்டுறாரு, முத்துராமலிங்க தேவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு, கொலகாரனுக்கும் போஸ்ட் விட்டுறாரு, அவரால் கொல்லப்பட்டவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு. ஆதிக்கத்தை முன் வச்சு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின ஒருத்தரை சாதியவாதிகள் படுகொலை செய்யறாங்க. அப்ப ரெண்டையும் நீங்க ஒரே சமதளத்துல நீங்க வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அவர் அவ்வளவு மோசமா அருவருப்பா முத்துராமலிங்க தேவர் சாதி ரீதியா பேசியிருக்கிற பேச்சுக்கள் இன்னும் இருக்குது. சும்மா ஏதோ போற போக்கில் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி கொண்டாட வேண்டிய தேவையை அது இளைஞர்களுக்கு தவற வழிநடத்தக்கூடாது. இப்போதைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இழிவாக ஆபாசமாக முத்துராமலிங்க தேவரை மீம் கிரியேட் பண்ணி அவரை இழிவுபடுத்தக்கூடிய இந்த திராவிட கும்பல் இப்போ அவர் தமிழருடைய மெய்யில இது பண்ணாரு. அவருடைய ஆன்மீகம் என்பது இந்துத்துவாக்கு எதிரானது, அவருடைய அரசியல் என்பது இந்து சக்திகளுக்கு எதிரானது. அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஆன்மீகம் இந்துத்துவாக்கு எதிரானது என்பதனால தான், அவருடைய அரசியல் இந்துத்துவா சக்திகளுக்கு எதிரானது என்பதனால தான் நாம் தமிழர் கட்சி அவரை கொண்டாடுது. அவர் இந்துத்துவா சக்திகளுக்கு எதிரானவர், இந்துத்துவாக்கு எதிரானவர், இந்து சக்திகளுக்கு எதிரானவர், திராவிடத்துக்கு ஆதரவானவரா? ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கட்டி சங்கமிப்பார்கள் என்று திராவிடத்தையும் ஆரியத்தையும் சம நேர்கோட்டில் வச்சவர். அவர் ஆரியத்தையும் ஏற்றுக்கொள்ளல, திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்ள. அப்ப எங்க நின்றுப்பார் அவரு? சட்டசபையில் அவர் பேசிய ஒரு பேச்சே அவருடைய கருத்தியல் எந்த கருத்தியல் எடுத்துக்காட்டு. மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது. மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு சட்டசபையில் தேவர் திருமணா முத்துராமலிங்க தேவர் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாயிடுச்சே, ஆந்திர சகோதரர்களுக்கென்று ஆந்திர மாநிலம் உருவாகிவிட்டதே, மலையாள சகோதரர்களுக்கென்று மலையாளம் என்று கேரளம் என்ற ஒரு நாடு உருவாகிவிட்டதே, கன்னட சகோதரருக்கு கர்நாடக என்ற மாநிலம் உருவாகிவிட்டதே, பிறகு எதற்காக இந்த அப்போது சென்னை தமிழ்நாடு பேர் வைக்கல, இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் சென்னை மாகாணத்தில் தெலுங்கு சகோதரர்களும் கன்னட சகோதரர்களும் மலையாள சகோதரர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் கேட்கிறார். உனக்கு ஒரு மாநிலம் ஆந்திரா வந்துருச்சு, உனக்கு ஒரு மாநிலம் கேரளா வந்துருச்சு,
உனக்கு ஒரு மாநிலம் கர்நாடகா வந்துருச்சு, அப்புறம் எதுக்காக தமிழ்நாட்டில் கூடி கும்மி அடிக்கிறீங்க? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அப்படின்னு சீமான் சொல்ற கருத்தியலுடைய மூல கருத்தியல் தான். நீ அங்க போயிட்ட, நீ இங்க போயிட்ட, அவன் அங்க போயிட்டான், அப்புறம் ஏன்டா எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தெய்வ திருமணம் முத்தமிழ் இருக்கு. இதுதான் தமிழ் தேசியம். அப்படி ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அன்றைக்கு நாடு விடுதலை போது இந்தியா முழுக்க போட வேண்டிய தேவை இருந்ததால் அவர் சுபாஷ் சந்திர போஸை தலைமையேற்று ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமான விடுதலைக்கு போராடினார். ஆனால் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு, மொழி வழியாக பிரிச்சாச்சு. மொழி வழியாக பிரித்த பிறகு அவர் பேசிய கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல், தமிழருக்கான கருத்தியல், மெய்யிலையும் தமிழர் கோட்பாடு அப்படின்னாரு, அரசியலும் தமிழர்களுக்காக தான் நின்றுக்கார். அதனால தான் நாமக்கல் மகிழ்ச்சி அவரை போற்றுகிறது, கொண்டாடுகிறது. அதுக்கு காரணம் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் தூற்றியவர்கள், இதுவரைக்கும் ஏளனமாக இழிவாக அவர் சாதி வெறியர், முத்துராமலிங்க தேவர்னு சொல்ல மாட்டாங்க. முத்துராமலிங்க இந்த கூட்டத்தில் போங்களேன், பல பேர் வாயில் வராது. அது வந்து அது ஒரு அவங்களுக்கு அப்படியே இதாகும், நெருடும். ஆனால் ஜிடி நாயுடுனா மலை நல்லா இருக்கியா மலை அப்படிம்பாங்க. மாதவ நாயர் நீதி கட்சியினுடைய தொடங்க மாதவ நாயர், மாதவ நாயர்மாங்க, மாதவன்னு சொல்லுங்க பார்ப்போம். கட் பண்ணிடுவான், நேரம் நேந்திரம் பழத்தோடு வந்துடுவான், அங்கேருந்து ஏத்தம் பழத்தை தூக்கிட்டு வந்துடுவான் கேரளாலேருந்து. மாதவ நாயர் அங்கே, மாதவ நாயர் நான் இனிக்கும், ஜிடி நாயுடு நான் இனிக்கும். ஆனால் முத்துராமலிங்க தேவர்னா கசக்கும். அதே ஈவேரா முதுகுளத்தூர் கலவரத்தில் முத்துராமலிங்கத்தை கைது பண்ணி போடு, கைது பண்ணால் கலவரம் அடங்கிடும். ஏன் இது வரைக்கும் கைது பண்ணலை? கைது பண்ண பிறகு கூட இதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்கணும், முன்னாடியே முத்துராமலிங்கத்தை தனிமைப்படுத்தியிருக்கணும். அவரால் தான் இந்த கலவரம் நடந்துச்சு அப்படின்னு கட்டுரை வாசித்த ஈவேரா முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்க முத்துராமலிங்கத்தை கைது பண்ணுன்னு சொன்ன ஈவேரா கீழ்வெண்மணியில் 41 பேர் துள்ள துடிக்க இறந்த பிறகு கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது பண்ணுங்கன்னு எங்கேயாவது சொல்லிக்காரன்னு பார்த்தா பண்ணலை. ஏன்னா கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னா பிரச்சனை இல்லை, தேவர் அப்படின்னா பிரச்சனை. தேவர்னா கசக்கும், தேவடுனா ஈவேராக்கு இனிக்கும். இந்த கருத்தரங்கத்தில் இந்த கருத்தரங்கத்தை பேசக்கூடிய இந்த கருத்தியலாளர்கள், சோகால்டு முற்போக்குவாதிகள், இந்த பெரியாரிஸ்டுகள், இந்த திராவிட ஆதரவாளர்கள், முத்துராமலிங்க தேவர் திராவிடத்தை ஆதரித்தாரா சொல்லுங்க. முத்துராமலிங்க தேவர் ஈவேரா குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார்? ஈவேரா குறித்து அவருடைய பார்வை என்ன? அதை பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. ஈவேரா கீழத்தூவலில் இந்த முதுகுளத்தூர் கலவரத்தின் போது ஈழத்தூவலில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதை ஒரு அரச பயங்கரவாதத்தை, ஒரு கொடுங்கோன்மையை, ஒரு காவல்துறை நடத்திய ஒரு காட்டாந்தடியை ஆதரிக்கிறான்னா எவ்வளவு பெரிய கொடூரமான மனுஷன் இருக்க முடியும்? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடிய 13 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த சுட்டு கொன்றதை, இந்த படுகொலையை, இந்த காவல்துறையினுடைய இந்த கொடுங்கோன்மையை ஒருத்தன் ஆதரிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பான். என்னடா ஸ்டெர்லைட்ல நாயை சொல்ற மாதிரி மக்களை கொண்டிருக்கான், நீ போய் ஆதரிக்கிற, உனக்கு அயோக்கியத்தனமா தெரியல நம்ம கேட்போம்ல. அதே போல அன்னைக்கு கீழத்தூவலில் மக்கள் கொலை செய்யப்படும் போது, காவல்துறையால் சுட்டு வீழ்த்தப்படும் பொழுது, காவல்துறை சுட்டு வீழ்த்தியதை நான் வரவேற்கிறேன். இப்படி துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை என்றால் இரு தரப்பும் கலவரத்தில் ஈடுபட்டு அதிக உயிர் பலி ஆயிருக்கும். இரு தரப்பையும் கட்டுப்படுத்த வேண்டியது, இரு தரப்பிலும் கலவரம் செய்ய கைது செய்ய வேண்டியது காவல்துறையின் கடமை. ஆனால் அப்பாவிகளை சுட்டு கொன்றதை, எந்த விதமான கலவரமாக இருந்தாலும் காவல்துறை எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுவதை ஒருவன் ஆதரிக்கிற மனநிலை எவ்வளவு ஆபத்தான மனநிலை. அப்படி துப்பாக்கி சுட்டை ஆதரித்த, முத்துராமலிங்கத்தினுடைய கைதை ஆதரித்த, கைதின் போது அவரை கேவலமாக, ஆபாசமாக, ஒரு சாதியவாதியாக, சாதி வெறியராக, தன் சாதிக்கு கட்சி வச்சிருப்பதாக, கொள்கையற்றவராக காட்டிய சித்தரிச்ச இந்த ஈவேரா கும்பல் என்ன தேவரை கொண்டாடுறீங்க? ஈவேரா பெரிய தர்க்கவாதி, அவர்கிட்ட யாருமே வாயை கொடுத்து பேச முடியாது, யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார், அவர் அப்படி பண்ணுவாருமாங்க. சாகிற வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் பக்கத்தில் நிற்க முடியல, தர்க்கத்துக்கு நிற்க முடியல. தர்க்கம் வச்சார், ஆபாசமாக இழிவாக பேசலை. இவர் சொந்தமிழ் நாடணும், பாதுல வெங்காயம் பாது காய்துல அப்படின்னு வரல, அது மாதிரிலாம் பேசலை, நக்கல் நையாண்டியா பேசலை, தர்க்கம் வச்சார். மனிதர்களைத்தானே நம்ம போட்டணும், ஏன் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கேள்விக்கிறார். அதுக்கு தெய்வ திருமணர் பதில் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் பதில் சொல்றாரு. கடவுளை நான் ஏன் வணங்குறேன்னா, கடவுளை வணங்குற பொழுது எனக்கு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லைல்ல, நேர்மையாக இல்லைன்னா கடவுள் தண்டிச்சிடும் அப்படின்னு ஒரு பயம் வருது. அந்த பயத்திற்காக நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது எப்படி உண்மையோ அப்படி கடவுள் இருப்பதும் உண்மை. நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லைங்கிறத மறைமுகமாக நான் உண்மையாக நேர்மையாக இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது, இல்லைன்னா கடவுள் தண்டிச்சிடும். கடவுள்னா இயற்கையோ இறைவனோ தண்டிச்சிடும்.
அதனால் நான் உண்மையாக நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. அதே போல் அதுக்கு மறுபதிவு இவர் இப்போ திருப்பி சொல்கிறாரு, ஒரு கடவுளை தானே கும்பிடணும், எதுக்கு இத்தனை கடவுளை கும்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு எங்கள் அம்மா ஒரு கடவுள், எங்கள் அப்பா ஒரு கடவுள், எங்கள் அம்மாவுடைய அம்மா ஒரு கடவுள், எங்கள் அப்பாவுடைய அப்பா ஒரு கடவுள், அவங்களுடைய முன்னோர்கள் கடவுள், என் குடும்பத்திலே இத்தனை கடவுள் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பேர் இனத்திற்கு, என் இனத்திற்கு கடவுள் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருப்பார். கடவுளுங்கிறத ஒரு தெய்வமாக நினைக்கிறாரு. அதாவது இங்கே முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, நடுகள் வழிபாடு, அந்த வழிபாட்டின் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது போல வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோர் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு என் குடும்பத்தில் இத்தனை தெய்வம் இருக்கப்பா, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஆச்சி பாட்டி தாத்தான்னு. அதுபோல் என் குடும்பத்தில் இருக்கும்போது என் இனத்துக்கு இத்தனை இருக்கக்கூடாதா? முருகன், மாயோன் எல்லாம் எப்படி கடவுளாக மாறியிருக்காங்களோ, இப்போ வெற்றுடை காளி எப்படி மாறியிருக்காங்களோ, வேலுநாச்சியார் எப்படி மாறியிருக்காங்களோ, அதே போல தான் முத்துராமலிங்கத்தேவர் மாறியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்வார், நான் என் முன்னோரை வழிபடுறது என் குடும்பத்துக்கு இத்தனை பேர் இருக்கான், என் இனத்துக்கு இத்தனை பேர் இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி எழுப்புறாரு. சரி, அதுக்கு கல்லை வழிபடுறீங்க அப்படின்னு அவர் கேள்விக்கிறார். மேடையில் பேசுறாரு. அதுக்கு திருப்பி பழுதல் மேடையில், நான் கல்லை வழிபடுறேன், என் சுற்றி இத்தனை கல் இருக்குது, இவ்வளோ மலையை போகிறேன், மதுரை பக்கம் மலை இருக்குது, மேலூர் பக்கம் மலை இருக்குது, ராமநாதபுரம் மலை இருக்குது, எல்லா பக்கமும் மலை இருக்குது, நான் எல்லா மலையும் எல்லா கல்லையும் கும்பிடலை அப்படிங்கிறாரு. உங்கள் மீனாட்சி வருஷம் திருக்கல்யாணம் பண்ணுறாங்களே, வருஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க, வருஷம் ஒரு கணவரா என்ற கேள்வியை இவர் எழுப்புறாரு. இந்த திருக்கல்யாணம் கோவில் நடப்பதை வச்சு கிண்டல் பண்ணுறாரு. மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் வருஷம் நடக்கிறதுக்கு வருஷம் கல்யாணமா? ஒரு பெண்ணுக்கு என்ன வருஷமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. நீ வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களே, வருஷமும் உங்கள் ஆத்தாப்பா உங்களை பெக்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ வருஷம் பிறக்கிறீங்களா என்ற கேள்வியை தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஈவேரா எழுப்பினார். ஈவேரா வச்ச எந்த கேள்விக்கும் சரிக்கு சரியாக பதிலை அனுப்பியவர். அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் ஈவேரால் பதில் சொல்ல முடியல. அப்படி ஒரு தர்க்கவாதியாக ஈவேரா வாழ்கிற வரைக்கும் அவர் முடியை பிடிச்சி கையில் வச்சிருந்த ஒருத்தர் தேவர் திருமகனார். அதனால தான் இந்த கும்பல் தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பதட்டம் கொள்வாங்க, ஒரு நடுங்குவாங்க. அவருடைய சாதிய பின்புலத்தை பார்த்து நடுங்கலை, அவருடைய தர்க்கத்தில், அவருடைய நியாயத்தில் உண்மையாக ஒருத்தர் இருந்திருக்காரு, நேர்மையாக ஒருத்தர் இருக்கானே. நாம் ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் உண்மை நேர்மையாக அந்த மக்களால் கொண்டாடப்படுறானே. யாராவது மக்களால் கொண்டாடப்பட்டா திராவிட கும்பலால் தாங்க முடியுமா? அப்படி கொண்டாடப்பட்ட ஒருத்தரை இப்பொழுது களவாட பார்க்கிறது இந்த திருட்டு திராவிட கும்பல். இதுவரைக்கும் கொண்டாடாத கூட்டம் தொடர்ச்சியா தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியான சீமான் எடுத்து கொண்டாடியதுனால இப்போ கொண்டாடுது. அதுக்கு ஒரு உருட்டு என்னன்னா, இந்துத்துவாவிற்கும் இந்து தேசியத்திற்கும் எதிரான முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலுமா. அதாவது இந்துத்துவவாதிகள், இந்து சக்திகள் முத்துராமலிங்க தேவரை அபகரிக்க பார்க்கலாம். ஒருபோதும் முடியாது. ஏன்னா அவரை வெளிப்பட சொல்லப்போனால் ஒரு பெரிய மனுஷர் அவர் சொன்னார், முத்துராமலிங்க தேவரை யாராவது ஒருத்தர் தவறான எண்ணம் கொண்டவன், பொது வாழ்க்கையில் நேர்மை இல்லாதவன், முத்துராமலிங்க தேவரை போல வாழ முடியாத ஒருத்தன் அவர் நினைவிடத்துக்கு போய் அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறான் அப்படின்னா அவன் விளங்கினதா சரித்திரமே கிடையாது. சொல்லுவாங்கள்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க, இங்கே ஏதாவது தப்பு பண்ணால் அழிச்சு விட்டு போயிடும் அப்படிம்பாங்கள்ல. அவர் அவருடைய நம்பிக்கையில் சொல்கிறார். ஆனால் யோசிச்சு பார்த்தா முத்துராமலிங்க தேவருடைய பேரை வச்சு இல்லை பசும்பொன் அப்படின்னு வச்சு அரசியல் பண்ண எவனுமே விளங்கினது கிடையாது. ஏன்னா உண்மையாக இல்லைன்னா அவர் அழிச்சிருவார். அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணால் உண்மையாக இருக்கணும், மக்களுக்காக நிற்கணும், மக்களின் பக்கம் நிற்கணும். சாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்தி கொள்வான் என்று சொன்ன ஒருத்தரை சாதியாக பயன்படுத்த பார்த்தா அவர் அழிப்பாரா, வளர்த்து விடுவாரா? அழிச்சுட்டு போயிடுவாப்புல. எடுத்துக்காட்டா 1000 சம்பவம் சொல்லலாம். அவருடைய நினைவிடத்தில் போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முழக்கம் போடுறாப்புல. அடுத்த வருஷம் பார்த்தா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. வருங்கால பிரதமர் வாழ்க அப்படின்னா பார்த்தாப்புல உள்ளே இருந்துட்டு, யார் தெய்வ திருமணர், வருங்கால பிரதமராடா இவர், என் நினைவிடத்தில் இவர் வருங்கால பிரதமர் முழக்கம் போடுறேன், முடிச்சு விட்டாப்புல. முடிஞ்சிச்சு. அது இயற்கையோ இறைவனோ சக்தியோ ஆற்றலோ ஏதோ ஒன்று, ஆனால் நடக்குது இல்லை. இது ஒரு பெரிய மனுஷன்ட்ட ஆதாரத்தோடு சொன்னார். நீங்கள் பாருங்கள், அவர் இறந்த பிறகு அவரை வச்சு கட்சி ஆரம்பிச்சு, இல்லை அவர் புகைப்படத்தை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிச்சு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டிருக்கானா? உருப்படலை. ஏன் உருப்படலை? ஏன்னா யாரும் தேவர் திருமணனுடைய கோட்பாட்டுக்கிணங்க, கொள்கைக்கிணங்க, அவருடைய கனவுக்கிணங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு விழுக்காடு கூட வாழலை. அவர் பேரை வச்சுக்கிட்டு 10 ஃபார்ச்சுனரில் போயிட்டு கோஷம் போட்டு முழக்கம் போட்டு தேவர் திருமணனுடைய நினைவிடத்தில் போயிட்டு தேவர் வாழ்கன்னு முழக்கம் போட்டால் பரவாயில்ல, பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க, இல்லை சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க, அவருடைய குருவுக்கு வாழ்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல.
அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை வாழ்கன்னு சொன்னா பரவாயில்ல, அந்த தலைவர்கள் பேரை சொல்றது, இந்த பாண்டியன் வாழ்க, அந்த பாண்டியன் வாழ்க, இந்த தேவர் வாழ்க, அந்த தேவர் வாழ்க அப்படிங்கும்போது அந்த தேவர் வாழ்கனுக்கு முழக்கம் போட்டால் அவர் வாழ வைப்பார். இவங்க இந்த தேவர் வாழ்கன் முழக்கம் போட்டோன்னா அழிச்சு விட்டு போயிட்டாப்புல. அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அவர்களையே அழித்து விடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் பேரை வச்சு அரசியலுக்காக இதுவரைக்கும் இழிவுபடுத்திய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட திராவிட கும்பல், பெரியாரிய கும்பல், தேவரை திருடி தேவரை திராவிடராக மாற்ற, தேவரும் பெரியாரும் ஒன்று தான், 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க, ஈவேரா தேவர் குறித்து இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு உருட்டுவதற்காகவும் பொய்யை கட்டி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காகவும், குறிப்பாக தென் மாவட்ட மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த கும்பலை நாம ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவரே பார்த்துக்குவாப்புல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து